ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜினோஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய பர்ஃபார்மன்ஸ் பத்தி தாங்க இந்த வீடியோல இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இவருக்கு ஆல்ரெடி சீசன் 4 வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் பாஸ் டிக்கெட்டும் வாங்கியிருக்காரு. அது என்ன, அதுக்கான பின்னணிகளும் ஒரு சின்ன கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கூட ஒரு ஃபன்னான மொமெண்ட் நடந்திருக்கு. என்னென்ன அப்படின்ற விஷயத்த ஒவ்வொன்றா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சன் நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னா சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நிறைய ஸ்டேட் கண்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி பல வகையில வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்க வந்து செலக்ஷன் பண்ணாங்க. இப்போ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 25 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கான இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட் பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப வரப்போற வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் செலிப்ரேஷன் ரவுண்ட் தான் இருக்க போகுது அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். ஸோ அதுக்கான கிளிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில இப்ப ரீசெண்டா ஜினோஜ் பாடி இருக்கக்கூடிய பாட்டு பாத்தீங்கன்னா, அதாவது பேக் பெஞ்சர்ஸ் டீம்ல இருந்து எஸ்பிபி சரண் சார் அவர் வந்து சூஸ் பண்ணிருப்பாருங்க. அது மட்டும் இல்லாம இவர் ஆல்ரெடி நல்லா பாட்டு பாடுவார் அப்படின்ற விஷயம் இவங்களுடைய சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா சீசன் 4 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. அப்பயும் இவர் சின்ன சின்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க. அதனால தான் அந்த கோல்டன் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க. சீசன் 4லயே 5 செலக்ஷன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வகையில இவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிபி சரண் சார் வந்து பாத்தீங்கன்னா அவர் டீமுக்கு சூஸ் பண்ணிட்டாங்க. சாண்டா கிளாஸ் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் வாங்கியிருப்பாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கேரம் போர்டு. ஸோ அந்த போர்டு வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் விளையாடி இருப்பாங்க ஜட்ஜஸ், அதாவது எஸ்பிபி சரண் சார் அண்ட் ஸ்வேதா மோகன் மேம். ஸோ கொஞ்சம் ஃபன்னா கலகலப்பா போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வரப்போற நாட்கள்ல இவருடைய பர்ஃபார்மன்ஸ் என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படின்ற விஷயத்த அடுத்தடுத்து நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.